அமெரிக்காவும் ஏலியனும். ஏலியன் இருக்கா இல்லையா அந்த ஒப்பீனியன் கூட நம்ம போவேன்னா, அமெரிக்கா மட்டும்தான் ஏலியன் வருமா, இல்லை அமெரிக்காவால் மட்டும் தான் ஏலியன் வச்சு ரிசர்ச் பண்ணுவாங்களா, இல்லை அமெரிக்காவை தேடி தான் ஏலியன்ஸ் அப்பப்போ வந்து போகுமா? ஏன் தமிழ்நாட்டுக்கு வராதா, கேரளாவுக்கு வராதா, டெல்லிக்கு வராதா, இந்தியாவுக்கு வராதா, ஏன்? இந்த மாதிரியான பல கேள்விகள் வரலாம் நமக்குள்ளே. நமக்கு எப்படி இந்தியா ஒரு திரைப்படங்கள் எப்போயுமே கொஞ்ச நாளாக பாகிஸ்தான் தான் நமக்கு எதிரி, பாகிஸ்தானோட சூழ்ச்சி அந்த மாதிரிலாம் நம்ம காட்டியிருப்போம். இப்போ பாகிஸ்தானோட நம்ம நல்லாவே வளர்ந்துட்டோம். அதனால் இப்போ என்ன சொல்கிறோம், சைனா கொஞ்சம் எதிரி, சைனாவால் தான் நமக்கு ப்ராப்ளம். இப்போ வரக்கூடிய திரைப்படங்கள் கொஞ்சம் சைனாவை பேஸ் பண்ணி வருது. அதே மாதிரி தான் அமெரிக்கா வந்து அந்த காலத்துலேயே ஒரு வல்லரசான நாடு. அதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரஷ்யா தான் எதிரி. நிறைய ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் எப்பவுமே ரஷ்யாவில் போய் நிறைய சண்டைகள் போட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து நல்லா வளர்ந்த பிறகு எப்படின்னா, எந்த ஒரு நாடுமே நமக்கு எதிரியாக இருக்கக்கூடாது, நம்ம நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஒரு திரைப்படத்துக்கான ஒரு கான்ஃப்ளிக்ட் வேணும்னா ஏலியன் எடுத்து பண்ணுங்கள், இல்லை அந்த எதிர்காலத்தில் வரக்கூடிய டெர்மினேட்டராக இருக்கட்டும், அந்த மாதிரியான திரைப்படங்கள் தான் அமெரிக்காவில் அதிகமாக எடுக்கப்பட்டு ரிலீஸ் ஆகி வந்துச்சு. இது ஒரு கான்செப்ட். இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆன பிறகு அதை மறைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இந்த ஏலியன்ஸை பற்றின கருத்துக்கள் வெளியே வரலாம். ஒபாமா வந்து ஒரு ஃபன்னாக கூட சொல்லியிருக்கலாம். ஒபாமா வந்து ஒரு பாட்காஸ்ட் பேசும்போது ஏலியன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டப்போ இருக்குது, பட் நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பிடிச்சிட்டு ட்ரம்ப் என்னன்னா, ஒபாமா வந்து தப்பு பண்ணிட்டாரு, அஃபிஷியல் சீக்ரெட்டை வந்து உடைச்சிட்டாரு, அதனால் நானும் உடச்சி மக்களுக்கு சொல்ல போகிறேன், ஏரியா 51 எல்லா விவரங்களையும் மக்களுக்கு சமர்ப்பணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை ட்ரம்ப் ஏலியன் இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. ஒபாமா சொல்லும்போது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை யூஸ் பண்ணி எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறைக்கிறதுக்காக ட்ரம்ப் போலியான ஆதாரங்களையும் விடலாம், இல்லை உண்மையான ஆதாரங்களையும் விடலாம். அதை நம்ம காத்திருந்து பார்க்கலாம்.